இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவேத் தொடர்ந்த வழக்கு விரைவில் விசாரணை. வடக்கின் மக்கள் தொகை அதிகரிப்பை தெற்கை அமைதிப்படுத்த ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முடியாது. தற்போதைய மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு மறுவரையறையை செய்யக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பாஜக மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை திட்டவட்டம். தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக யாரையும் கை காட்டவில்லை எனவும் விளக்கம். தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியான அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. புதிய டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் என அண்ணாமலை விளக்கம். அதிமுக கூட்டணியால் பதவிக்கு நெருக்கடியா என்ற கேள்வி கருத்து கூற விரும்பவில்லை என பதில். அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா. அண்ணா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க. அதை பத்தி ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுகிறது. ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என தமிழ்நாடு அரசு வாதம். கச்சத்தீவு மீண்டும் நம் நாட்டுக்கு சொந்தமாவது மட்டுமே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என தாவேகா தலைவர் விஜய் திட்டவட்டம். மீனவர்களின் உயிரையும் உணர்வையும் பாதுகாப்பதே மத்திய மாநில அரசுகளின் தலையாய கடமை எனவும் அறிக்கை. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் கச்சத்தீவு தொடர்பாக தனி தீர்மானம் ஏற்றும் கபட நாடக திமுக அரசின் அந்தர்பல்டி அரசியலுக்கு தாவேகா கண்டனம். 1974 கச்சத்தீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட அன்றைய ஆளும் கட்சியான திமுக தான் என விஜய் காட்டம். தாவேகா தலைவர் விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு அமல். நீலாங்கரை வீட்டில் விஜயுடன் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனை என தகவல். இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. தயாநிதி மாறன் தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கோரப்பட்ட நிலையில் வழக்கு ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை தொடரும் எனவும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. மருத்துவக் கல்லூரி கனவோடு கல்வி பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக அவர்களின் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் நீட் விவகார வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறிவிட்டு இப்போது கூட்டம் ஏன்? மக்களை ஏமாற்றுவதற்காகவே அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் நடத்த உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தன்னுடைய கருத்தை திமுக கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்களே, அதை மக்களிடத்திலிருந்து
தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. வரும் 9ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும். சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டுமென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் எடப்பாடி அருகே நீட் தேர்வுக்கு தயாரான மாணவி அச்சத்தில் தற்கொலை. தனது மகளைப் போல வேறு யாரும் இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என பெற்றோர் கண்ணீர். நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி எட்டாக்கனியாகிவிட்டது. மருத்துவத்துறையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். துறையில் நமது நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதற்கு நமது மாநிலத்தில் பல்லாண்டுகளாக பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை முறையே இந்த சாதனைகளுக்கு அடிப்படை. தேர்தலின் போது அளித்த எந்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எதுவுமே இல்லை. சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. எத்தனை கவன ஈர்ப்பு நாங்கள் எடுத்துக்க தெரியுங்களா? ஏப்ரல் 3வது வாரம் தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதிமுக, தேமுதிக, தமாக கட்சி தலைவர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்த காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டன. சட்டப்பேரவையில் வேல்முருகன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். முதல்ல கட் பண்ணல, ஆனால் படம் வெளியானதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 11 பேர் நிபந்தனையின்றி விடுதலை. ஊர் காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஸ்கரன் உத்தரவு. வக்ஃப் மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது வரலாற்று திருப்புமுனை என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. விளிம்பு நிலை மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு உதவும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு மாநிலங்களவையில் எதிராக வாக்களித்த அதிமுக, திமுக, மதிமுக உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்தனர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு மாநிலங்களவையில் ஆதரவாக வாக்களித்த ஜி.கே. வாசன், பாமக தலைவர் அன்புமணி வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வக்ஃப் சட்ட திருத்தம் தொடர்பான வாக்கெடுப்பில் அன்புமணி பங்கேற்காதது ஆதரவான நிலைப்பாட்டையே காட்டுகிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். சென்னை பனையூரில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். தடையை மீறி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழக வெற்றி கழக இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் வலியுறுத்தல்.
பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும். தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள், அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். சென்னை பல்லாவரத்தில் வக்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினர். போலீசார் தாவேகா நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக திருத்தணியில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். உரிய அனுமதி பெறவில்லை என கூறி பந்தலை அகற்றிய போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாடு முழுவதும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம். கைகளில் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். வக்பு மசோதா விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் செயல்பாடு இந்து விரோதமானது. இந்துக்களுக்கு துரோகம் செய்வதை வெளிப்படையாக காட்டுவதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காட்டம். உதகை கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை எனவும் வாகன ஓட்டிகளுக்கு மட்டுமே கட்டுப்பாடு. உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். மாஞ்சோலை அகஸ்தியர் மலைப்பகுதியில் 12 வாரங்களுக்குள் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காப்புக்காடு, புலிகள் வழிகாடங்கள், யானை வழித்தடங்களை பாதுகாத்து மீட்டெடுப்பது குறித்து பரிந்துரைகளை வழங்க அறிவுறுத்தல். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வெறுப்பு பேச்சை தவிர்க்க வேண்டுமென எம்பி சி.வி. சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவு. வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எட்டு IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சீமா அகர்வால் IPS தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை DGP-யாக நியமனம். பிரதமர் மோடி வருகைக்காக மசூதியை மூடுவதுதான் திராவிட மாடலா? யாருக்கு பயந்து யாரை மகிழ்விக்க திமுக அரசு மசூதியை மூடுகிறது என சீமான் கேள்வி. நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி இறுதியாண்டு மாணவிகளுக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை அளிப்பதாக முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார். விசாகா கமிட்டி மற்றும் கல்லூரி உட்புகார் விசாரணை குழு உரிய விசாரணை நடத்த நிர்வாகம் உத்தரவு. அந்தியூர் அருகே பட்டா மாறுதல் செய்ய 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இடைத்தரகர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்த நேற்று விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று நீக்கி உத்தரவு. வீடியோ காலில் அனைத்தையும் பார்த்தேன், தடை விதிக்கும் அளவுக்கு பாதிப்பு இல்லை என நீதிபதி கருத்து. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 27 விழுக்காடு பரஸ்பர வரி விதித்த விவகாரம். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம் உத்தரகோசமங்கை மங்களநாதர் மங்களேஸ்வரி கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோயில்களில் விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவி விவாகரத்து கோரிய வழக்கு. இருவரும் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கார் பார்க்கிங் விவகாரத்தில் நீதிபதியின் மகனை தாக்கியதாக புகார். நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது சகோதரரிடம் போலீசார் விசாரணை. கே பாலச்சந்தர் இயக்கிய அவர்கள் படத்தில் 3 கதாநாயகர்களில் ஒருவராக நடித்து புகழ்பெற்ற ரவிக்குமார் காலமானார். புற்றுநோய் பாதிப்பால் 1 வருடமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்ததாக தகவல்.